இந்த சோனி சவுண்ட் பாக வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த நண்டி இதில் என்ன ப்ராப்ளம்னா சார்ஜ் போட்டால் சார்ஜே ஏக மாட்டேங்குது, லைட்லாம் எரியுது ஆனால் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. வழக்கம் போல் நம்ம என்னன்னு கழட்டியே பார்த்துக்குவோம். சரியான பெருசாக இருக்குது, சவுண்டு பயங்கரமாக வரும் போல். என்ன வெயிட்டடா சாமி. ஆல்ரெடி கழட்டிப்பாங்க போல், இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இதில் இல்லை. அடுத்து நம்ம பேட்டரியை கழட்டணும். சவுண்ட் பாகா இல்லை வேக்கம் கிளீனாக இருந்துக்கலாம், அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. உள்ளேயே பிஎம்எஸ் போர்டும் பேட்டரியும் தனித்தனியாக கலந்து கிடந்துச்சு. ஏற்கனவே வேலை பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், எல்லாமே கலந்து போய் கிடக்கு. பேட்டரி எல்லாமே இதுலேயே இருக்குது. வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாத்துலேயும் வந்து வோல்டேஜ் இருக்குது. இந்த வயர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சால்ட்ரிங் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நீளமான கம்பியை வச்சு நடுவில் சால்ட்ரிங் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இந்த 2 எஜ்ஜையும் 2 பக்கமும் சால்ட்ரிங் பண்ணி விட்டோம்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். போர்டில் இந்த பேட்டரியை மாட்டிட்டு நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். பேட்டரிக்கு 7 வோல்ட் கரெக்டாக தான் போகுது. பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகிட்டு சடன் ஆஃப் ஆகுது. நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டு பார்ப்போம். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு பார்த்தோம். எங்களுக்குலாம் சார்ஜ் ஆகிற மாதிரி சிம்பிள் தான் காட்டுதே தவிர ஆனே ஆகலை. ஏன்னு கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சுது. வோல்டேஜ் வந்து போர்ட்லேருந்து இங்கனக்குள்ளே 7 வோல்டேஜ் வருது, ஆனால் பேட்டரிக்கு வந்து வோல்டேஜே போக மாட்டேங்குது. அது அப்படியே தான் இருக்குது. இந்த போர்டு வந்து ரிப்பேராக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம அதுக்கு பதிலாக இந்த போர்டை போடுவோம். இது வந்து ஒரு 12 வோல்ட்டு பிஎம்எஸ் போர்டு தான், ஆனால் நம்ம 2 கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பிஎம்எஸ் போர்டை பேட்டரியில் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாட்டிட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 12 வோல்ட் பிஎம்எஸ் போர்டு வாங்கி இதில் போட்டு பார்த்தோம். அது செட் ஆகவே இல்லை. அதனால் அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி 7.4 வோல்ட்டுக்கு பிஎம்எஸ் போர்டு வாங்கியிருக்கோம். நம்ம மாட்டிட்டு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் போட்டாச்சு. நம்ம டிவியில் போட்டு பார்ப்போம். పంపించిందమ్మా.